ட்ரூ வேல்யூ ஹோம்ஸ் டிவிஹெச். இதுதான் உள்ளாட்சி துறையினுடைய அதிகார மையம். டிவிஹெச் அலுவலகம் தான். நீங்கள் அமைச்சருக்கு 6 அதிகார மையம் இருக்குது. இந்த 6 அதிகார மையம் முதல்ல அமைச்சர் நேருவுடைய மயிலாப்பூர் வீடு. நேரு காவேரி மருத்துவமனை பலாயிரம் கோடி எங்கிருந்து வந்தது? காவேரி மருத்துவமனை. நீங்கள் அமெரிக்காவில் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் டிவிஹெச் பண்ணுது. 1000 ஏக்கர் நிலம், பண்ணை வீடு, பல பண்ணை வீடு இருக்கு. நெப்போலி இருக்கிற பண்ணை வீடெல்லாம் நேருவுடைய ஆஸ்தி தான். போன ஆட்சியில் ஊழல் அதிகாரியாக இருந்த கார்த்திகாய சிறை அடைக்கப்படுவார் சொன்ன முதலமைச்சர் ஸ்டாலின் மீண்டும் 3 முறை அவருக்கு என்ன எக்ஸ்டென்ஷன், மீண்டும் உள்ள பசையுள்ள துறை. முதல்ல மாநகராட்சி கமிஷனர்களுக்கு 1 கோடி ரூபா தான் டிரான்ஸ்ஃபர். இப்ப 5 கோடி ரூபா. யார் விளை வைத்தது? ஒரு நாளைக்கு 5000 டன் குப்பை சென்னையில் எடுக்கப்படுகிறது. எவ்வளவு? 5000 டன் குப்பை எடுக்கப்படுகிறது. ராம்கி உர்பீஸ் 2 தனியார் நிறுவனம். மாநகராட்சி ஒரு 3 மண்டலம், 200 வார்டு. 200 வார்டு எத்தனை மண்டலமாக பிடிச்சிருக்காங்க? 15 மண்டலமாக பிடிச்சிருக்காங்க. 5 மண்டலம் கார்பரேஷன் எடுக்குது, மீதி 10 மண்டலம் பிரைவேட் கம்பெனி. ஏன் பிரைவேட் கம்பெனி கொடுக்குற? தமிழ்நாட்டு காசு கொள்ளையடிக்கப்பட்டு இப்போ ட்ரம்ப் கூட வியாபாரம் யாருக்கு? இன்னைக்கு கொஞ்ச நாள் செய்தி வரும். ட்ரம்போடு நேரு உடன்படிக்கை வைத்துக் கொண்டார். வரலாறுல பார்க்குறோம். ஓ, நேரு இந்திரா காந்தி அப்பா கூட்டணி வச்சார் போல் இருக்கு. வணக்கம், நான் உங்கள் சையத் உகான். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மதிப்பிற்குரிய மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் கே நேரு அவர் தொடர்புடைய அலுவலகம், அவருடைய வீடு, அப்புறம் ஆஃபீஸு, அப்புறம் அவங்க பண்ணுற பிஸ்னஸ்ஸு, அவருடைய சகோதர வீடு, பையன் வீடு, எல்லாத்துலேயுமே சல்லடை போட்டு சலிச்சு எடுத்திருக்கு அமலாக்கத்துறை. என்னென்ன ஆவணங்கள் முதல்ல கைப்பற்றப்பட்டு? இப்போ அவருடைய ட்ரூ வேல்யூ ஹோம்ஸ் டிவிஹெச் இதுதான் உள்ளாட்சி துறையினுடைய அதிகார மையம். டிவிஹெச் அலுவலகம் தான். நீங்கள் அமைச்சருக்கு 6 அதிகார மையம் இருக்குது. இந்த 6 அதிகார மையம் முதல்ல அமைச்சர் நேருவுடைய மயிலாப்பூர் வீடு 1. ரெண்டாவது டிவிஹெச் அலுவலகம் 2. மூணாவது திருச்சியில் அமைச்சருடைய மகன் அருண் நேருடைய வீடு, திருச்சி தில்லை நகர் வீடு 3. அவர் 2. 4வது கொங்கு பெல்ட்டில் மணிவண்ணன் அவனாசி ரவி, அது கோவை, பெரியார், நீலகிரி, திருப்பூர் இந்த மாநகராட்சிகளை கட்டுப்படுத்தி அந்த மாநகராட்சியில் இருக்கக்கூடிய பல கோடி ரூபாய் டெண்டர்களை முடிவு செய்கிற இடம். அடுத்து சேலம் கார்த்திக் ரெட்டி, கேஎஸ்ஆர் என்டர்பிரைசஸ். இப்படி பல அதிகார மையங்களை வைத்துக்கொண்டு நேரு காவேரி மருத்துவமனை பலாயிரம் கோடி எங்கிருந்து வந்தது? காவேரி மருத்துவமனை. நீங்கள் அமெரிக்காவில் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் டிவிஹெச் பண்ணுது. 1000 ஏக்கர் நிலம், பண்ணை வீடு, பல பண்ணை வீடு இருக்கு. நெப்போலி இருக்கிற பண்ணை வீடெல்லாம் நேருவுடைய ஆஸ்தி தான். நேரு மகன் இப்போ பெரம்பலூர் நாடாளுமன்ற உறுப்பினர். 96,000 மக்கள், 46,000 வாக்காளர் இருக்கக்கூடிய அந்த திருச்சி பெரம்பலூர் மாநகராட்சியாக போகுது. எப்படி சாத்தியம்? 5000 கோடி ரூபா உலக வங்கியில் வரப்போகுது. 2000 ரூபா வீட்டு வரி கட்டணும்னா இனிமேல் 5000 கட்டணும். இதெல்லாம் நகராட்சி நகராட்சியினுடைய இயக்குனர் சிவராசன், பழைய திருச்சி கலெக்டர், அவரும் அமைச்சருடைய உறவினரான ரமேஷும் பங்குதாரர்கள். போன ஆட்சியில் ஊழல் அதிகாரியாக இருந்த கார்த்திகாய சிறை அடைக்கப்படுவார் சொன்ன முதலமைச்சர் ஸ்டாலின் மீண்டும் 3 முறை அவருக்கு என்ன எக்ஸ்டென்ஷன், மீண்டும் உள்ள பசையுள்ள துறை. வேலுமணி இருக்கிற போது பல லட்சம் கோடி ஊழல், 1 லட்சம் கோடி ஊழல். இதை கார்த்திகேயனை சிறையில் அடைக்கணும்னு சொன்னா முன்னாள் உள்ளாட்சித்துறை அமைச்சர், முன்னாள் மேயர், ஏன் கார்த்திகேயனை இன்னைக்கு வரைக்கும் வச்சிருக்கீங்க? சிறையில் போட்டிருக்கணும். அவரு காசா கிராண்ட்ல பார்ட்னர், அப்பாசாமியோட பார்ட்னர். யாரு? ஒரு கார்பரேஷன் கமிஷனர். அப்போ
முதல்ல மாநகராட்சி கமிஷனர்களுக்கு 1 கோடி ரூபா தான் டிரான்ஸ்ஃபர். இப்போ 5 கோடி ரூபா யார் விளை வைத்தது? 490 பேரூராட்சிகள் இருக்குது, 125 நகராட்சிகள் இருக்குது, 25 மாநகராட்சிகள். இதெல்லாம் டிரான்ஸ்ஃபர் நடந்துகிட்டே இருக்கு. இல்லை எங்கே டிவிஹெச் ஆஃபீஸில் தான் முடிவு செய்யப்படும். ராசிபுரத்துலேருந்து எனக்கு ஒரு மதிமுக செயலாளர் எனக்கு ஃபோன் பண்ணார். ஐயா பஸ் ஸ்டாண்டை மாற்ற போகிறாங்க. ஏயா மாற்ற போகிறாங்க? நேரு சம்மந்தி அங்கே ஒரு 200 ஏக்கரா வாங்கிட்டாரு. எங்கே? ராசிபுரத்தில். பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பஸ் ஸ்டாண்ட் இங்கே மாற்றினா இந்த நிலத்துக்கெல்லாம் என்ன ஆகும்? வேல்யூ கூட. அப்போது இதை செஞ்சு பஸ் ஸ்டாண்டை மாற்ற போகிறாங்க ஐயா. மக்கள்லாம் போட ஆடுறாங்க. மக்களை எவையா மதிக்கிறான்? நீங்கள் தான் 300 ரூபாய்க்கு தயாராகிட்டீங்களே. எனக்கு ஒரு மதிமுக பொறுப்பாளர் சொன்ன தகவல். அப்போ நேருவுடைய உறவினர் ஒன்று எல்லா நிலமும் இதுக்கு போயிடுது, ஜி ஸ்கொயருக்கு போயிடுது. மீதி நிலம் பூரா ட்ரூ வேல்யூக்கு போயிடுது. மக்கள் கூட எங்கே போகிறான்? சுடுகாட்டுக்கு போயிடுறான். அதையும் போட்டாடுறான். அப்போ இதெல்லாம் அமலாக்கத்துறைக்கும் வருமான வரித்துறைக்கும் நீங்கள் கொடுமை என்னன்னு கேட்டிங்கன்னா, அறப்போர் இயக்க ஜெயராமன் உள்ளாட்சித்துறையில் வேலுமணி மீது 200 வழக்கு நிலுவையில் போட்டு வச்சிருக்காரு. அவ்வளோ ஒரு நாளைக்கு 5000 டன் குப்பை சென்னையில் எடுக்கப்படுகிறது. எவ்வளவு? 5000 டன் குப்பை எடுக்கப்படுகிறது. ராம்கி உர்பீஸ் 2 தனியார் நிறுவனம். மாநகராட்சி ஒரு 3 மண்டலம், 200 வார்டு. 200 வார்டு எத்தனை மண்டலமாக பிடிச்சிருக்காங்க? 15 மண்டலமாக பிடிச்சிருக்காங்க. 5 மண்டலம் கார்பரேஷன் எடுக்குது, மீதி 10 மண்டலம் பிரைவேட் கம்பெனி. ஏன் பிரைவேட் கம்பெனி கொடுக்குற? ஏன் இங்கே சுத்திகரிப்பு தொழிலாளி சம்பளம் கொடுத்தா செய்ய மாட்டானா? இத்தனை பேர் வேலை எல்லாம் தெரியுறான். ஆனால் மொத்தமாக லம்பாக கோடிகளை கொண்டு கொடுத்துடலாம். யார்? தனியார் நிறுவனம். இவனுக்கு அரசே வேலை கொடுத்தால் அவனுக்கு ஒரு 30 to 40,000 சம்பளம் கொடுக்கணும். ஒப்பந்த பணியாளர் தனியார் கொடுத்தா 20,000 தான் கொடுக்குறான். உழைக்கிற, அதாவது கொரோனா காலத்தில் உழைத்த அந்த துப்புரவு பணியாளர்களை ஏன் தனியாருக்கு விற்கிற? நேரு கொட்டுறான், பணம் கொட்டுறான். நீ ட்ரம்ப்பு தான் வந்து நியூயார்க்கில் பெரிய ரியல் எஸ்டேட் ஓனர், நம்மலாம் படிச்சிருக்கோம். இப்போ தமிழ்நாட்டு காசு கொள்ளையடிக்கப்பட்டு இப்போ ட்ரம்ப்பு கூட வியாபாரம் யாருக்கு? இன்னைக்கு கொஞ்ச நாள் செய்தி வரும். ட்ரம்ப்போடு நேரு உடன்படிக்கை வைத்துக் கொண்டார். வரலாறுல பார்க்குறோம். ஓ, நேரு இந்திரா காந்தியோட அப்பா கூட்டணி வச்சார் போல் இருக்கு. நம்ம திருச்சி மிளகா வத்தல் வித்த நேரு ட்ரம்ப் நிறுவனத்தோடு கூட்டணி. இப்போ இங்கே அப்போலோ ரெட்டி தான் பெரிய இந்தியாவில் பெரிய மருத்துவமனை வச்சிருக்காரு. இப்போ அதற்கு இணையாக எங்கே பார்த்தாலும் காவேரி மருத்துவமனை. போகிற போக்கில் அப்போலோ ரெட்டியை காவேரி மருத்துவமனை திருச்சி நேரிட்டு கொடுத்துட்டு கிளம்பிடுவார்னு நினைக்கிறேன். நீங்கள் போட் கிளப் அதி உயர் வருவாய் கோடீஸ்வரர் இருக்கிற ஏரியா. அங்கே 1 ஏக்கரா ஒரு பெரிய ஒரு ஆந்திராக்காரன் வீட்டை லீஸுக்கு வந்த பிறகு அங்கே மாட்டுப்பண்ணை வச்சிருக்காரு நேரு. மனிதனே நடமாட முடியாத போட்கள மைதானத்தில் மாட்டுப்பண்ணை வச்சிருக்காரு. அப்போ எத்தனை நீங்கள் போன முறை அமைச்சராக இருந்தார்ல, அமைச்சராக இருந்துட்டு டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் இருந்துட்டு காலி 2006-11 காலி பண்ணிட்டு போகிறாங்க. போகும்போது அந்த வீடு அந்த பங்களா கோகுலேந்திராவுக்கு ஒதுக்குறாங்க. அந்த அம்மா போய் பார்த்தா ஒரு அருவியே இருந்ததுதான், செயற்கை அருவி. பஸ் கம்பெனி முதலாளி செயற்கை அருவியை உருவாக்கி கொடுத்துருக்கான். நேரு திருச்சி ஃபால்ஸில் குளிப்பதை போல் அந்த ஃபால்ஸில் தான் இது குளிச்சுட்டு இருந்திருக்கார். இதை பார்த்த கோகுலேந்திரா, நம்ம அம்மாவுக்கு தெரிஞ்சா இனிமேல் நிரந்தரம் நம்ம குளிக்கவே முடியாமல் போயிடும். அதனால முதல்ல கழட்டி எடுத்துட்டு போகையா அது செட்டை ஃபால்ஸும் வேண்டாம், ஃபால்ஸ் குளிச்சா கடைசியில் எல்லாம் ஃபால்ஸாக போயிடும். அப்போ உண்மையாகவே நேரு, ஜவஹர்லால் நேரு சிறையிலிருந்து எழுதுறாரு மகளுக்கு, இந்திராவுக்கு கடிதம். நான் சிறை சோத்தை திருட்டு கிடக்கிறேன், சிறை வாழ்க்கை கடுமையாக இருக்குது, கொடுமையாக இருக்குது. நான் பாரிஸில் படித்தேன், லண்டனில் படித்தேன், ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் எல்லாத்தையுமே எல்லாம் இழந்தேன், ஆனந்த பவனத்தை நாட்டுக்கு கொடுத்தேன்,
எல்லாத்தையும் கொடுத்துட்டு குடியிருப்பதற்கே வீடு இல்லாமல் இருந்த நேரு பெயரை வைத்து கொண்டு இருக்கிறார் நம்ம திருச்சி நேரு. தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை நிலங்களும் டிவிஹெச், ட்ரூ வேல்யூ ஹோம்ஸ். நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய கார்த்திகேயன் இதில் பார்ட்னர்னா காசாகிரானில் பார்ட்னர். மணிவண்ணன் கொங்கு பெல்ட்டில் இருக்கிற நிலம் பூரா மணிவண்ணன் அவனாசி ரவி. இப்படி நேருவை ஏன் கட்டுப்படுத்த முடியல முதலமைச்சருக்குன்னா, விஷன் 200 இவர் 100 அவர் 100, செந்தில் சேப்பா 100 காப்பா 100, நேரு 100. அப்போ ஒரு தொகுதிக்கு 25 கோடி ரூபா, 200 தொகுதிக்கு 5000 கோடி ரூபா இவர்கள் நம்பித்தான் இருக்கு. அதனால் நீங்கள் தலைமைச் செயலகத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள், நேர்மையான அதிகாரிகள்லாம் பொங்கி சென்னை கார்ப்பரேஷன் கமிஷனராக நேர்மையான அதிகாரி குமரகுருபரனை போடுறாங்க. நம்ம அமுதாவை போல் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு, என்ன ஆள விடுங்கயா அப்படிங்கிற டைப் அந்த அம்மா. அதே போல் குமரகுருபரனை போடுறாங்க. யார் முதலமைச்சர் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கரப்டட் அதிகாரிகள் தான். சில முருகானந்தத்தை போன்ற நேர்மையான அதிகாரிகள் பொறுக்க முடியாமல் இப்போ குமரகுருபரனை எப்படா தூக்கலாம், எப்படா காலை வாரலாம், அவர் களை எடுத்துகிட்டு இருக்கார் கார்பரேஷனில். 5000 டன் குப்பை ஒரு நாளைக்கு சேருது. ஒன்று கொடுங்குயூர் டம்பிங் ஸ்டேஷன், ஒன்று பெருங்குடி. எல்லாம் தரம் பிரிப்பதற்காக வருடத்திற்கு பராமரிப்புக்கு உட்பட பல ஆயிரம் கோடி ரூபா ஒதுக்கப்படுது. ஆனால் என்ன நடக்குது, கொடுங்குயூர் டம்பிங் ஸ்டேஷன்லையும் பள்ளிக்காரனை பெருங்குடி போனீங்கன்னா என்ன எரிஞ்சிட்டு இருக்கு, நெருப்பு எரிஞ்சிட்டே இருக்கு, மலைமலையாக சேர்ந்து கிடக்கு. அப்படியே தீய வச்சு விட்டுறாங்க. அதை தரம் பிரிக்கணும். தரம் பிரித்தா அது ரீசைக்கிளிங் முறைக்கு வரும். நான் வியட்நாமில் பார்த்தேன், ஒரு ஒரு குப்பை கிடங்கு பூரா பிளாஸ்டிக் பாத்திரமாகுதுங்க. குப்பையில் இருக்கிற பிளாஸ்டிக் பூரா தனியாக பிரித்து எடுத்து திட திரவ கழிவு மக்கும் குப்பை மக்கா. இங்கே அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அத்தனையும் ஊழல், அத்தனையும் ஊழல். நேரு என்றாலே ஊழல் சாம்ராஜ்யம்தான். இப்போ காவேரி மருத்துவமனைகளும் டிவிஹெச் தான். உள்ளாட்சித்துறையினுடைய அத்தனை டெண்டரும் முடிவு செய்வது யார்? ட்ரூ வேல்யூ ஹோம்ஸ் நிறுவனத்தில் இருக்கக்கூடிய ரமேஷ், தமிழ்நாடு நகராட்சி நிர்வாக இயக்குனர் சிவராசன், 2 பேரும் தான். அங்கே இருக்கக்கூடிய நேரு உறவினர்கள் அத்தனை பேரும் பலாயிரம் கோடி கொள்ளை நடந்து கொண்டே இருக்கு. போன உள்ளாட்சித்துறை அமைச்சர் வேலுமணி மீது நடவடிக்கை எடுக்காமல் தடுத்து நீக்கி வைக்கப்பட்டிருக்கிறார் நேரு. 200 வழக்கு 4 வருஷமா நிலுவையில் இருக்கு. அப்போ நீ திருடுவதை நான் பார்த்துக் கொள்கிறேன், நான் திருடுவதை நீ பார்த்துக்கொள். 2 பேரும் பங்குதாரர். கோயம்புத்தூர்ல 2 பேரும் பங்குதாரர். 2 பேரும் போய் ஜக்கி காலில் விழுந்து தட்சணையெல்லாம் கொடுத்து எப்படியா காப்பாற்றுறாங்க. இப்போ அதை மீறி தான் என்ன வந்திருக்கு, அமலாக்கத்துறையும் வருமான வரித்துறையும் வந்திருக்கு. தப்ப முடியாது இந்த முறை பிஜேபியிடமிருந்து. அவர்கள் அகில இந்திய திருடர்கள், இவர்கள் தமிழ்நாட்டு திருடர்கள். 2 திருடர்களும் அரசியல் சண்டை தான் இந்த அமலாக்கத்துறை ரைட். கேஎன் ரவிச்சந்திரன் அமலாக்கத்துறை ஆஃபீஸில் 5 மணி நேரத்துக்கு மேலே விசாரிக்கப்பட்டிருக்கிறார். இன்னைக்கு அந்த இடி சோதனையும் நிறைவு பெற்றிருக்கு. இதை நம்ம பார்க்கும்போது இப்போ நேருவே அழைத்து கூட விசாரணை நடத்த வாய்ப்பு இருக்கா? இப்போ பொண்ணு அதாவது ஒரு வாரத்துக்கு முன்பே இந்த அமலாக்கத்துறை வர்றது நேருக்கு தெரியும். முன்பே தெரியும். பணம் எது வரைக்கும் பாயும்? பாதாளம் வரை, டெல்லி வரைக்கும் பாயும். கிளீன் போல்டு, ஒண்ணுமே இல்லை. சட்டசபையில் எப்படி இருந்தார் பார்த்தீங்களா? கவலையின் ரேகை கொஞ்சம் கூட எல்லாம் பதுக்கியாச்சு. ஒரு வாரத்துக்கு முந்தைய அமலாக்கத்துறை வரும்போது என்ன இருக்கு? வெறும் பீரோ தான் இருக்கு. எங்கேயா டாக்குமெண்ட்டே இல்லைங்க. வெறும் பீரோ தான் இருக்குங்க. இதுதான். அப்போ பல கருப்பு இப்போ சென்னை மீனம்பாக்கம் சுங்கத்துறையில், ஏர்போர்ட் சுங்கத்துறையில் அத்தனை அதிகாரிகளும் மாற்றப்பட்டிருக்கார்கள். ஏன்? எல்லாம் லஞ்ச லாவணிய ஊழல். இதுதான். அப்போது தமிழ்நாடு முழுக்க அமலாக்கத்துறை ரெய்டு, இது அரசியல் ரீதியாக செய்யப்படுகிற ரெய்டு. இதெல்லாம் அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் மூலம் தெரிந்து கொண்ட நேரு தன்னை தற்காத்து கொண்டாரே தவிர
ஒன்றும் செய்ய முடியாது. நயினார் நாகேந்திரன் டெல்லிக்கு படையெடுத்து போயிருக்கிறார். பல தலைவர்கள் வந்து பாஜக சார்பிலும் சரி அதிமுக சார்பிலும் சரி டெல்லிக்கு படையெடுத்து போகிறாங்க. பல முக்கிய அமைச்சர்களை வந்து சந்திக்கிறாங்க. இப்போ நயினார் சென்றிருப்பது அண்ணாமலை மாற்றம் கன்ஃபார்ம் அப்படிங்கிறதான் எடுத்துக்கலாம். இல்லை, அண்ணாமலை மாற்றங்கிறது ரொம்ப நாளைக்கு முன்பே பிஜேபி முடிவு பண்ணிடுச்சு. நீங்கள் திமுகவை பிஜேபி கண்காணிப்பதற்காகத்தான் அண்ணாமலை போட்டது. ஆனால் அண்ணாமலை திமுகவிடமிருந்து தன்னை வசதியாக்கி கொண்டாருங்கிற தகவல் டெல்லிக்கு தெரியும். அப்புறம் எப்படி அண்ணாமலை வச்சுருக்கோம்? அண்ணாமலை திமுகவை இங்கே அழிச்சிட்டு பிஜேபியை கொண்டு வரணும், அதுதான் அசைன்மெண்ட்டு. ஆனால் இவர் வந்தவரை திமுக கட்டிங்கை கொடுத்துட்டு நான் கள்ளச்சாராயம் விற்றுட்டுருக்கிற சாராயாவர் ஏட்டையாவுக்கு உள்ள தொடர்பாக இருக்குது. ஓகே, கள்ளச்சாராயாவும் ஏட்டையாவும் என்ன பண்ணியிருப்பாங்க? அங்கே அன்கோ போட்டிருப்பான். ரைடு இன்ஸ்பெக்டர் ஏப்பா நீ போய் ரைடு போகணும்பா அப்படின்னா ஏட்டையா ஒரு ஆள்கிட்ட சொல்லி விட்டுருவார், டே எல்லாம் வர்றா எல்லாம் சாராயத்தை ஒழிச்சு வச்சுக்கண்டா. அவன் பெரிய கள்ளச்சாராய வியாபாரி மதிக்கிற ஒரே பெரிய பெரிய போலீஸ் அதிகாரி டிஜிபி யார்? ஏட்டையா தான். லோக்கல் ஏட்டையா தான். ஓகே, அவர் சொல்லி கொடுத்துருவார். அதே தான் ஸ்பெஷல் டீம் எஸ்பி ஆஃபீஸ்லேருந்து வருதுன்னா எஸ்பி ஆஃபீஸில் ஏட்டையாவுக்கு அங்கே ஒரு ஆள் வச்சுருப்பார். அவர் இவருக்கு சொல்லுவார், இவர் அவருக்கு சொல்லுவார். சாராயமே கள்ளச்சாராயமே இருக்குது. ஏட்டையாக்களுக்குள்ள இவ்வளோ கனெக்ஷன், இன்டர்நேஷனல் கனெக்ஷன். அதுதான் இப்போ அண்ணாமலை ஏட்டையா. அண்ணாமலை தன்னை வளமாக்கி கொண்டார், பிஜேபி வளமாக்கல். அதுதான் அண்ணாமலை மாற்றம். இதுவரை உங்கள் பல்வேறு கருத்து ஒன்று நன்றி சார். நன்றி, வணக்கம்.